அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹலோ கைஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எடிட் பண்ணணுமா? அதுக்கு அலிட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன். இதில் மேலே பார்த்தீங்களா 3 புள்ளி டாட் தெரியும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணு. இந்த 2 ஃபிங்கர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு இங்கே சேவ்ன்றா மேலே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கன்னா கீழே கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNG இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆகிடும் உங்கள் இமேஜ். இந்த மாதிரி இந்த எடிட்டுக்கு தேவையான இமேஜும் செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நான் கொடுத்து வச்சுக்கிற ப்ரீசெட் லிங்க்கை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணின்னு உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது, எல்லாம் ஒன்று தான். உங்கள் இமேஜ் ஆட் பண்ணணும். மிச்செல்லாம் நானே ரெடி பண்ணி வச்சுட்டுக்கேன். அதை உங்கள் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கலர் அண்ட் ஃபில்ன்ற ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டார் சிம்பிள் மாதிரி தெரியும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ சேவ் பண்ணிங்களா அந்த இமேஜ் வந்து அலிட் மோஷன் ஃபோல்டர் தான் இருக்கும், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து சேவ் பண்ண ஃபோல்டர் நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், வெளியே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு மற்ற இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதே மாதிரி தான் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போங்க. அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கணும். மேலே தெரியுதா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிட்டு உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் இது போல் நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வருங்க. தேங்க்யூ.